இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறோம், சரிதானே? அதுவும் குறிப்பாக வந்து கோவிடுக்கு அப்புறமா மார்க்கெட்ஸ் வந்து புதிய புதிய உச்சத்தை தொடக்குள்ள நிறைய பேருக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றீங்க, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் எஸ்ஐபி இந்த 4 வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு தீம் என்னவா இருக்கும்னா, நீண்ட நாளுக்கு முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பணம் உருவாக்கலாம், அதை வச்சுட்டு உங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா, நம்ம வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை. அதுதான் வந்து டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு குறுகிய கால ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். அப்போ குறுகிய காலத்தில் நான் வந்து முதலீடு பண்ணுறேன்னா என்னது? நான் ஸ்பெக்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து டேட்டாவோட தான் நான் சொல்கிறேன். ஏன் வந்து யாருமே வந்து ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, காரணம் அதுக்கு இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து யூடியூப் இது மாதிரி ஷார்ட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம்ல. இது எல்லாமே வந்து நான் வந்து குறுகிய காலத்திலே நான் வந்து பணக்காரன் ஆகிட்டேன், அதோ 1 கோடியை நான் தொட்டுட்டேன், 2 கோடியை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 2% என்னால் எடுத்தேன்னா நான் வந்து உடனே வந்து நான் மாதத்தில் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறது. இதனாலேயே வந்து நம்ம வந்து நிறையா இன்ட்ராடே பண்ணுறோம். மேபி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து தேவையில்லாமல் நம்ம கையை சுட்டுக்கிறோம். இதனாலேயே வந்து ஒரு நீண்ட நாளுக்கு போக வேண்டிய முதலீடுகள் போகிறதில்ல அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல அதோடைய இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது. நிறையா வீடியோஸ் பார்க்குறோம், நிறையா பிளாக்ஸ் படிக்கிறோம், ஆனால் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவ்வளோ வீடியோஸ், இவ்வளோ பிளாக்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ்லெஸ் தான். ஆனால் இந்த வீடியோஸில் எல்லாம் நிறையா டேட்டா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உட்பட நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய ஹேபிட்ஸை மாற்றிப்போமா அப்படின்னு பார்த்தா பெரிய கொஷின் மார்க் தான். சராசரியாக ஒரு இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து ஒரு ஸ்டாக்கையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் வந்து ஹில் பி இன்வெஸ்டட்? இது வந்து யூஎஸில் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, 1970s பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆவரேஜாக 5 வருஷம் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பீரியட் இருந்திருக்குன்றாங்க. இது படிப்படியாக குறைஞ்சி டிசம்பர் 2022 யூஎஸில் போயிட்டு ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் போய் பார்த்தா இப்போ சராசரியாக 10 மாதம்தான் வந்து ஒரு ஸ்டாக்கையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ, அதாவது பேசிக்காக ஈக்விட்டியோ அவ்வளோதான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இம்பேஷன்ஸு, நிறைய டிஸ்ட்ராக்ஷனு, ஃபியரு, அப்புறம் அதாவது உச்சத்தில் வாங்குறது, கம்மியாக இருக்கக்குள்ளே விற்கிறது. அது அப்படியே ரிவர்ஸாக பண்ணுறோம். நம்ம கம்மியாக வாங்கி அதிகமாக இருக்கக்குள்ளே விற்கணும். நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால இது மாதிரி நிறைய தவறுகள் இயல்பாகவே நடக்கும். இது வந்து மேபி நம்ம தினமும் வந்து நம்மளுக்கு வந்து டிக்கர் ப்ரைஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கும் அதோடைய விலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி முடிவு எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து மற்ற அசட் கிளாஸில் நம்ம செய்கிறது கிடையாது. லெட்ஸே வந்து ஒரு கோல்டோ ஒரு ரியல் எஸ்டேட்லேயோ நம்ம, அதாவது கோல்டு பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ கடந்த 10 வருஷமாக வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல கோல்டு. 2012லேருந்து 2019 வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்ம போய் வச்சிருக்கிற நகையை போய் விற்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி தான். 2012லேருந்து 2021 வரைக்கும் பெருசாக வந்து ரியல் எஸ்டேட்டில், நான் வந்து ஹவுசிங் சொல்லலை, ரியல் எஸ்டேட்டே சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிளாட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது. ஏதோ ஒரு ஸ்மால் ரேட்டில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் கோவிட் அந்த 21க்கு அப்புறமா தான் அப்படியே ப்ரைஸஸ்லாம் டபுள் ஆக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் ஸ்லோ ரேட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம வந்து விற்றோமா? கிடையாது. ஆனால் ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம வந்து நம்மளோட ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியடே குறைஞ்சிருக்கு. அதுதான் யூஎஸோடைய டேட்டா. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்மளுக்கு டேட்டா இருக்குது, அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்போ மற்ற அசட் கிளாஸில் கோல்டு, ரியல் எஸ்டேட்லாம் வந்து அது விலை ஏறலைனா கூட நான் பாட்டில் அப்படியே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது இந்த ஸ்டாக்ஸோ இல்லை ஈக்விட்டின்னு வரக்குள்ளே நம்ம அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், நான் கம்மியான பணம் தான் போடுவேன், இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரி, நான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டேட்டா நம்மளுக்கு இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொன்னல. ஆம்ஃபி வந்து இதுக்கான டேட்டா வந்து எவ்ரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டைமில் இந்த டேட்டா வந்து வெளியிடுவாங்க. ஐ திங்க் வந்து கேலண்டர் இயருக்கு ஒன்ஸ் அது மாதிரி வந்து டேட்டா வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இதில் நிறைய பேர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்டே பண்ணுறதில்ல. நிறைய பேர் அப்படின்னா என்னது, டிசம்பர் 21 அந்த வருஷம் முடிஞ்சது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒரு பீக் தொட்டுச்சு. அப்போ அந்த 21 தீபாவளி டைமில், அந்த டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 42% ஆஃப் பீப்புள் ஹேவ் இன்வெஸ்டட் மோர் தென் 2 இயர்ஸ் டைம். அப்போ மீதி இருக்கிற 60% மக்கள் வந்து 2 வருஷம் கூட அவங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய முதலீடுகளை அதில் வந்து விட்டு வைக்கல, உடனே போய் விற்று எடுத்துட்டாங்க. இது வந்து 2022 டிசம்பரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் ஆகி 44% முதலீட்டாளர்கள் தான் அந்த பணத்தை அப்படியே வச்சுருந்தாங்க மோர் தென் 2 இயர்ஸ். இதில் கூட என்ன நம்ம கிளியராக பார்க்கலாம்னா 55% ஆட்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதுலேருந்து வெளியேறிட்டாங்க.
ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அது இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிசம்பர் 23 முடிஞ்ச கடந்த வருஷத்துடைய டேட்டா வந்து இன்னும் ஸ்லைட்லி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா 57% இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் ஹோல்டட் ஃபார் 2 இயர்ஸ். மீதி இருக்கிற 43% இன்வெஸ்டர்ஸ் 2 வருஷத்துக்கு மேலே பணத்தை விட்டு வைக்கல, அதுலேருந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் 50-50ன்னு சொல்லலாம். இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்ஸ் வந்து இப்போ ஆஃப்டர் 22 வந்து நல்லா ஒரு ரன் அப் ஆயிருக்கு, இண்டெக்ஸ் லெவலில் நல்லா ரன் அப் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சரி ஓகே வில் ஜஸ்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி இந்த 2 இயர்ஸை தாண்டி வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இதே வந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸே வந்து ஒரு பியர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது வந்து ஈக்விட்டி வந்து ரிட்டர்னே கொடுக்காத ஒரு மோசமான ஒரு டைம் இருக்கும் தெரியுமா? அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பிஹேவியர் என்ன பண்ணுவோம்? இன்னும் நிறையா ஆக்சுவலாக வாங்கணும், ஆனால் அதோடைய ரிவர்ஸ் தான் நம்ம எல்லாருமே செய்வோம். டக்குன்னு நம்ம வந்து போதுண்டா இதில் ஒன்றும் ரிட்டர்னே வரல அப்படின்னு போட்டது எல்லாத்தையும் அங்கேருந்து வழிச்சு எடுத்துகிட்டு நம்ம போய் செலவு பண்ணிவிடுவோம். இதுதான் யதார்த்தமாக இருக்குது. சிம்பிள். இதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து ஆஃப்டர் கோவிட் தான் உள்ளே வந்திருக்கிறோம். ப்ளஸ் வந்து மார்க்கெட்ஸ் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். ஐயோ, நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எனக்கு ஒரு வாய்ப்பை விட்டுருவணும், அதனால் நானும் வந்து என்னால் முடிஞ்சதை நான் வந்து முதலீடு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இப்போ முதலீடு பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் வந்து நான் வந்து விற்று எடுத்துடுறேன், இதுவே வந்து எனக்கு நான் எதிர்பார்த்தது நிறைய வந்துருச்சு, அதனால் நான் வந்து செல் பண்ணிடுறேன் அப்படின்னு வெளில போனவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா ஹோப்பிங் ஃபார் அ மார்க்கெட் கரெக்ஷன். ஆனால் என்னைக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், ஆனால் என்னைக்கு நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்க சிக்கல். அதே மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரியே மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட அன்றைக்கி தைரியமாக எடுத்துகிட்டு வந்து பணம் முதலீடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இறங்கக்குள்ளே 10 செய்தியில் என்ன சொல்லுவான், மார்க்கெட் இன்னும் வேகமாக இறங்கும் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. அப்போ நம்மளுக்கு தைரியம் வராது, அதனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். இது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஎஸ்பியோடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி 97 லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபண்டுடைய சிஏஜி ரிட்டர்ன்ஸ் 19%. ஓகேயா, அதாவது ₹1,00,000 முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கி அது 78 லட்சமாக மாறி இருக்குது. அதாவது வந்து 78x ஆயிருக்கு. 19% ஃபார் 25 இயர்ஸ் அப்படின்னாக்குள்ள இதில் எவ்வளோ பேர் வந்து ஃப்ரம் இன்செப்ஷன் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎஸ்பி அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வெறும் 36 பேர் மட்டும்தான் இன்செப்ஷன்லேருந்து இது இன்னி வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இது மாதிரி நிறையா டேட்டா வந்து ஆம்ஃபி வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அட்லீஸ்ட் ஆம்ஃபி வெளியிடலாம் கூட இது மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் கிட்ட டேட்டா இருக்கும்ல, அவங்களாவது வந்து இது வந்து வெளியிடலாம். ஆனால் எவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் பதில் இதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க கலை யதார்த்தமாக இருக்குது. வெறும் 36 பேர் மட்டும்தான் வந்து இந்த மேசிவ் ரிட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து நடுவில் ஓடுற பஸ்ஸில் பாதியில் ஏறி பாதியிலே இறங்குற மாதிரி போயிடுறாங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா meetkarthik@protonmail.com தாங்க இமெயில் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வேறு ஒரு நாள் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.